A very good morning to everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 114. சங்கீதம் 114. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமேன். சங்கீதம் 114. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய காலை வேலை எங்களுக்கு கொடுத்தீங்களா இருக்கா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்தில் எங்களை முழுமையுமாக உங்களுடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் கைட்டு செய்கிற காரியங்களில் உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் போகையிலும் வருகையிலும் இந்த பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். உடம்பு சரியில்லாதவங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவங்களுக்கு கூட நீங்கள் சுகப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமீன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.